அல்லேலூயா. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். இந்த உலகத்திலே மனிதர்கள் அதிகமாய் மேன்மை பாராட்டுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஞானம், ஐஸ்வர்யம், வீரம். இல்லையா? அதாவது சொல்றாங்க கல்வி, செல்வம், வீரம். 3 மனுஷனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மனுஷனும் மேன்மை பாராட்டக்கூடிய காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த 3 காரியங்கள். இல்லையா? இந்த 3 காரியம் ஒருத்தர்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்கள விட பெரிய ஆளு யாருமே கிடையாது. இல்லையா? ஒருத்தர்கிட்ட நல்ல கல்வி, நல்ல படிப்பு இருக்கு, நல்ல செல்வம் இருக்கு, நல்ல பராக்கிரமம்னா ஆள்பலம் எல்லாமே இருக்கிற ஒரு புலிபலம் இருக்கிறது சொன்னால் அவர்களே போல ஒரு பெரிய ஆள் யாருமே முடியாது. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, எல்லாருக்கிட்டே அது இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. இல்லையா? செல்வம் இருக்கவங்கிட்ட கல்வி இருக்காது, கல்வி இருக்கவங்கிட்ட செல்வம் இருக்காது. அதே போல பராக்கிரமம் நிறைந்தவங்ககிட்ட இந்த 2 காரியங்கள் இருக்காது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கிறவங்கள காணப்படுவார்கள். அவங்க தான் என்னது அதிகமாய் தங்களை குறித்து மீண்டும் பாராட்டுறாங்க. அப்போ இந்த உலகத்துல ஞானம், அதாவது கல்வி, செல்வம், வீரம், 3 காரியங்களை குறித்து பராக்கிரமம், கல்வி, செல்வம், இந்த பராக்கிரமம் அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறது மனுஷனுக்கு எப்படியா இருக்கிறது, பெரிதா இருக்கிறது. இல்லையா? எந்த காரியங்கள் ஒரு மனிதத்தில் இருக்குமானால் அவர்கள் என்ன செய்வாங்க, அவர்களுக்கு இந்த உலகத்துல அவரை காட்டிலும் மேன்மையானவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ளேயே ஒரு நினைவு இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது இங்க மேன்மை பாராட்டுகள் என்ன செய்யணுமா, கர்த்தரை குறித்தே. மேன்மை பாராட்டுகளும் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தரை குறித்தே. இல்லையா? அப்போ நீ ஆண்டவரை குறித்து தான் என்ன பண்ணணுமா, மேன்மை பாராட்ட வேண்டும். எதற்காக என்று சொன்னால் கர்த்தர் கிருபையும் நியாயமும் நீதியும் நிறைந்தவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கிருபையும் நியாயமும் நீதியும் நிறைந்த கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவுள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ கிருபையும் நியாயமும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவுள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. எவைகளின் மேல? கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் பாராட்டுகிற தேவன் மேல நாம் மேன்மை பாராட்டும் பொழுது அதன் மேல் கர்த்தர் பண்றாரா, பிரியமாயிருக்கிறார் சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த உலகத்திலே நமக்கு மேன்மை என்று சொல்லுகிற போது அது கர்த்தரை தவிர வேறொருவரும் நமக்கு கிடையாது. ஆமென். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் காட்டிலும் மேன்மையாக இருக்க வேண்டுமானால் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகத்தில் நம்முடைய ஆண்டவரை போல பெரிய தேவன் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. பராக்கிரமத்தை போல பெரிய பராக்கிரமும் இல்லை. அவரை போல ஐஸ்வர்ய சம்பன்னர் ஒருவரும் இல்லை. அவரை போல ஞானத்தில் சிறந்தவர் ஒருவரும் இல்லை. அப்ப தேவனுக்கு மிஞ்சின காரியம் இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. கர்த்தருக்கு மிஞ்சின ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை என்று சொல்லி நீதிமொழிகள் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு மிஞ்சின ஞானமோ புத்தியோ அறிவோ எதுவுமே கிடையாது. கர்த்தரை மிஞ்சின செல்வமும் கிடையாது. கர்த்தரை மிஞ்சின பராக்கிரமம் உள்ளவர்களும் கிடையாது. இதுக்கு நம்ம வேதத்துல பல காரியங்களை கர்த்தருடைய வல்லமையை குறித்து அவருடைய மகத்துவத்தை குறித்தும் நாம் பார்க்க முடியும். இல்லையா? ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறீர்கள், கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இல்லையா? அப்போ அவர் ஒருவர் மாத்திரமே என்ன பண்றாரா, பெரிய அதிசயம், பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அவர் ஒருவராய், தாம் ஒருவராய் என்ன செய்கிறாரா, பெரிய காரியங்களை செய்கிறவர். தாம் ஒருவரே ஞானமுள்ளவராய் இருக்கிறவர். ஆமென். அப்ப அவர் ஒருவரே எல்லா மேன்மைக்கும் உரியவராய் இருக்கிறார். அந்த தேவனை குறித்து நாம் மேன்மை பாராட்டும் போது இந்த உலகத்திலே அவரை மேன்மை பாராட்டுகிற ஜனமாயிருக்கிற நம்மை கர்த்தர் எப்படி மாற்றுகிறாரா, மேன்மை உள்ளவர்களாய் அவர் மாற்றுகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ மேன்மை பாராட்டுகிறவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் செய்கிற, பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறவர். அல்லேலூயா.
அப்ப என்னது? பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதி செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். இப்ப நம்ம என்ன செய்யணுமா? நம்மை குறித்து நம்ம யோசிக்கணுமா? ஆண்டவர், நான் எவ்வளவு ஒரு நல்ல தேவனை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு பெரிய இந்த தேவன் என்னை ரட்சிக்கவில்லைன்னா நான் என்னவா இருப்பேன், என்ன சூழ்நிலை இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணுமா? அந்த தேவனை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டுமா? மேன்மை பாராட்ட, அவரை அறிந்திருக்கிறதை குறித்து. அல்லேலூயா. அப்ப நான் அவரை அறிந்திருக்கிறதுனால நான் யாரு? நான் ஞானம் உள்ளவர். அல்லேலூயா. நம்ம கர்த்தர் நம்ம ஒரு நாள் ஆண்டவர் குறைவுள்ளவர்களாய் பார்க்கிறவரா? இல்லை. நம்மள ஒரு நாளும் நீ மதியீனன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் எங்கேயாவது? இல்லை. நம்மள ஒரு நாளும் நம்ம அவர் குறைவுபட்டவர்களாய் ஒரு ரொம்ப எளியவர்கள் ஆண்டவர் பார்க்கிறாரா? கிடையாது. ஆண்டவர் நம்மளை எங்கேயாவது நம்மளை ஞானம் இல்லாதவர்களாகவோ இல்லை குறைவுள்ளவர்களாகவோ இல்லை நம்ம பராக்கிரமம் இல்லாத பலனற்றவர்களாய், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வான் என்றுதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது இல்லையா? பலவீனன் என்ன பண்ணுமா? தன்னை பலவான் என்று சொல்வானாக. அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. ஆண்டவர் நம்மளை மோட்டிவேட் பண்றாரு. என்னன்னு? பலவீனனா இருந்தாலும் என்ன சொல்லு? பலவான் என்று சொல்லுங்க. அப்போ அப்படிப்பட்ட தேவன் தான் நமக்கு இருக்கிறார் இல்லையா? அப்போ ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்த என்ன பண்றாரா? ஞானிகளை வெட்கப்படுத்த உலகத்துல பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறார். உள்ளவைகளை அவமாக்க இல்லாதவைகளை தெரிந்து கொள்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மளை ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் என்று ஆண்டவர் ஒரு நாள் பார்க்கல இல்லையா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுவாங்க, ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்படிதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது இல்லையா? அப்ப கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கிறாரு? நம்மள ஒரு நாள் ஞானத்தில் குறைந்தவர்களாகவோ இல்ல ஐஸ்வர்யத்தில் குறைந்தவர்களாகவோ இல்ல நம்மை பலவீனம் உள்ளவர்களாக என்ன பண்ணல, நம்மை அவர் பார்த்ததே இல்லை. இப்ப நாம எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்மை தூக்கி எடுக்கிற தேவன். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறவர்களை அவர் கிருபை என்ன செய்கிறதா? தாங்குகிறது. அல்லேலூயா. மேன்மை பாராட்டு பூமியிலே கிருபை, அவருடைய கிருபை தான் நம்ம என்ன செய்கிறது? ஞானமுள்ளவர்களாய் மாற்றுகிறது, நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறது, நம்மை பராக்கிரமம் நிறைந்தவர்களாய் பலமுள்ளவர்களாய் மாற்றுகிறது இல்லையா? இப்போ நம்ம எல்லாம் ரொம்ப பலசாலிகளாக உட்கார்ந்துருக்கோம். சொல்லுங்க, நம்மளாம் ரொம்ப பலமுள்ளவர்களாக உட்கார்ந்துருக்கோம்? இல்லை. நம்ம எல்லாம் யாரு? பலவீனம் உள்ளவர்கள் தான். காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு பலவீனத்தோடு தான் நம்ம என்ன பண்றோம்? எழுந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கும். ஆனால் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் நம்முடைய பலவீனத்தை நம்ம என்ன செய்கிறார்? அவர் பலப்படுத்தி நம்ம நடத்துகிறவர் இல்லையா? அப்போ நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு பலனை கொடுத்து நடத்துகிறார். அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே பலவீனனையும் கர்த்தர் பலவானாய் மாற்றுகிறார். இந்த கிருபை தான். அல்லேலூயா. இந்த கிருபை மேன்மை பாராட்டுகிற பூமியிலே கிருபையை. கிருபை என்பது என்னது? இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நமக்கு கொடுக்கிறது தான் ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. இல்லாத ஒரு காரியத்துல நமக்கு அந்த நன்மை கொடுக்கிறது தான் கிருபை. தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிறது தான் கிருபை. அப்போ இந்த ஞானத்தையும் இந்த ஐஸ்வர்யத்தையும் இந்த பலனை கொடுக்கிறவர் யாரு? நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நமக்கு இந்த கிருபையை கொடுத்து நம்மை அவர் என்ன செய்கிறாரா? தகுதிப்படுத்துகிறார். ஆமென். அப்போ அந்த கிருபையை கொடுக்கிற தேவனை நாம் என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டுவதாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் என்னவா? நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரோ நீதியின் படியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் நீதியுள்ள தேவனாய் எல்லாவற்றையும் நமக்கு நீதியாய் செயல்படுத்துகிறவராய் இருக்கிறபடினாலே அவர் எல்லாவற்றையும் நியாயத்தையும் நீதியும் நமக்கு செய்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார் சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால நமக்கு நியாயத்தையும் நீதியும் கிருபையும் பாராட்டுகிற தேவனை நாம் என்ன செய்யணுமா? மேன்மை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் நாம் கர்த்தரை அல்லாமல் வேறொரு காரியத்தை, நம்முடைய காரியங்களை, நம்முடைய சுயத்தை நாம் மேன்மை பாராட்டும் பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16:5 சொல்லுகிற பிரகாரமாய் மனமேட்டிமை உள்ளவன் எவனும் என்னவா? கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர்
யாரை ஆண்டவர் மனநிலை பார்க்கிறாரா? மனமேட்டிமை உள்ளவர்களை கர்த்தர் செய்கிறாரா? அவர் ஆண்டவர் மனநிலை பார்க்கிறாரா? ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் செய்கிறாரா? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். நாம் வேதத்துல பார்க்கும் பொழுது மனுஷர்கள் செய்த முதல் பாவம்னு சொல்லும்போது நாம் பார்க்கிறது கீழ்ப்படியாகும். ஆனால் அந்த பரலோகத்துல தேவனுடைய மகிமை தங்கின ஸ்தானத்திலிருந்தே ஒருவர் தள்ளப்பட்டார் என்று சொன்னால் அவன் எதனால தள்ளப்பட்டான்? அந்த மகிமை தங்கின ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டது எதனால? மனமேட்டிமையால், இல்லையா? அப்ப தேவன் முதலாவது அவருக்கு ஒரு மனிதர்கள் அவங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த தூக்கி எடுத்துவாராம். ஆனா ஒரு மனிதனுக்கு மனமேட்டிமை வருவது என்ன பண்ண மாட்டாரா? அதை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரா? குறித்து கொள்ள மாட்டார் சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆமென். நாம் இந்த உலகத்துல மேன்மை பாராட்டுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அது கர்த்தருடைய நாமத்தை மகிமை குறித்துதான். இங்கே ஏசாயா 1:31 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஏசாயா 1:31. வாசிக்கிற பிரகாரமாய் அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனம் அப்படியே சொல்லுகிறது. ஏசாயா 1:31 நாம் வாசிக்கிறோம். பராக்கிரமசாலி சணற்குலமும் அவன் கிரிய அக்கினி பொறியுமாகி இரண்டும் அவிப்பாரில்லாமல் ஏகமாய் வந்து போம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. பராக்கிரமசாலியுடைய காரியங்கள் என்ன பண்ணணும்? இன்னைக்கு நம்ம உலகத்துல பார்க்கணும், எவ்வளவு பராக்கிரம் நிறைந்த மனிதர்கள், இல்லையா? எவ்வளவு பெரிய மனிதர்கள்லாம் இந்த உலகத்துல நாம் பார்க்கும்போது அவங்க என்ன செய்கிறார்கள்? ஒன்றுமில்லாமல் போகிறார்கள். எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலிகள், எவ்வளவு பெரிய மேன்மை உள்ளவர்கள், எவ்வளவு பெரிய வல்லமை படைத்தவர்கள், எவ்வளவு பெரிய அதிகாரம் நிறைந்தவர்கள் இன்றைக்கு உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது அவங்க எல்லாமே என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாமல் இன்றைக்கு போகிறார்கள். இல்லைன்னா அவருடைய காலங்கள் முடிந்து போகும் பொழுது அவருடைய பராக்கிரமம் எங்க போகுதுன்னு தெரியாது, இல்லையா? அப்போ ஒரு பராக்கிரமசாலி உலகத்தையே தன் கையின் கீழே வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்த மனிதர்கள் இன்றைக்கு என்ன பண்ணல? இன்றைக்கு காணாமல் போயிட்டார்கள். அப்போ ஆண்டவருக்கு முன்பாக பராக்கிரமசாலியா இருக்கிற ஆண்டவருக்கு முன்பாக ஒரு மனுஷன் என்ன செய்கிறாரா? மேன்மை பாராட்ட முடியாது என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நாம் ஏசாயா 13:1 நாம் வாசிக்கும் பொழுது எரேமியா 17:5 நாம் வாசிக்கிறோம். எரேமியா 17:5 எங்க ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, மனுஷன் மேல் தன் நம்பிக்கை என்ன பண்ணக்கூடாதா? வைக்கக்கூடாது. ஆமென். கர்த்தர் நம்முடைய தேவன் பராக்கிரமசாலி, அவர் மகா மேன்மையுள்ள தேவன், அவர் மகத்துவம் உள்ளவர். அவர் மீது நாம் என்ன செய்யணும்? நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இங்கே பார்க்கிறோம், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிறவன் மனுஷன் எப்படிப்பட்டவனா? சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மனுஷன் மேல் நாம் என்ன செய்யக்கூடாதா? நம்பிக்கை வைக்கக்கூடாது. அல்லேலூயா. மனுஷன் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த மனுஷன் மேல் வைக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? உள்ளுக்கோப்பா இருக்கிறோம். பல வேலைகளிலே நம்முடைய நம்பிக்கை எதன் மேல் வைக்கிறோம்? சில காரியங்களை நாம் நம்பிக்கை வைத்த மனுஷர்களை சார்ந்து நாம் வாழும் பொழுது அந்த நம்பிக்கை என்ன செய்கிறதா? நம்மை விட்டு அகன்று போகக்கூடியதா இருக்கிறது. ஆமென். ஒருவேளை அந்த மனிதர்கள் அவங்களுடைய காலங்கள் கடந்து போகும். இல்லை என்றால் அந்த மனிதர்கள் நெசவார்கள் மாறுவார்கள். ஆனால் கர்த்தர் மேல் அவருடைய வசனம் சொல்லுகிறது 7ஆம் வசனத்துல, அதே அதிகாரத்துல 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்போ இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிற பிரகாரமாய் நாம் என்ன செய்யணுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். ஹல்லேலூயா.
கர்த்தரை என்ன பண்ணணும்? நாம் நம்பிக்கையாய் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நாம் நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்கள் சொல்லி 8ஆம் வசனம் சொல்றது. அவன் தண்ணீர் இடையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்டதா இருப்பாங்கன்னா கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களை கர்த்தர் எப்படியாய் மாற்றுகிறாரா? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டவர்கள். ஆமென். மாம்சமானதையோ இல்ல சரீர பலத்தையோ இல்ல செல்வத்தையோ எதையும் நம்பாதபடிக்கு ஆண்டவரை நம்பும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்களா? கர்த்தரை நம்பும் போது தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டவர்கள். ஆமென். தண்ணீர் பக்கத்துல ஒரு மரம் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? வெயில் காலம் வந்தாலும் அது எப்படி இருக்கும்? பசுமையா இருக்கும் இல்லையா? அந்த வெயில் வந்தாலும் அதுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா அது தன் அருகில இருக்கிற அந்த நீரை உறிஞ்சு, நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் ஓரத்துல இருக்கிற இந்த மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு செழிப்பா இருக்கும் இல்லையா? எல்லா காலத்திலுமே செழிப்பா இருக்கும், அது கனி கொடுக்கிறதா இருக்கும். அப்போ கர்த்தரை நம்பும் பொழுது அவன் தண்ணீர் அண்டையிலே எப்படி இருக்கான? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டவர்கள். அப்போ நாம கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது எந்த காலகட்டம் வந்தாலும், எப்படி வெயில் வந்தாலும் பனி வந்தாலும் மழை வந்தாலும், அந்த தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட மரம் எப்படி இருக்குதா? அது தப்பாமல் கனி கொடுக்கிறது போல நாம் கர்த்தருக்குள்ளாய் நாட்டப்பட்டவர்களாய் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்ம எப்படி மாற்றுகிறாரா? எப்படி மாற்றுகிறார்? அவர் நம்ம எப்பொழுதும் செழிப்பா, எந்த சூழ்நிலை எப்படி வாழ்க்கை, அது நம்ம காலநிலைகள் வெயிலோ பனியோ மழையோ மாறி மாறி வருகிறதோ அதே போல இன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை நாளைக்கு இருக்கா? இல்லை. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை மேற்படும், துக்கப்படுத்தும் இல்லையா? இன்றைக்கு நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது, நாளைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம கோவப்படுறோம், ஏதாவது ஒரு வருத்தம் இருக்கு. அப்போ ஒரு காலநிலையை போலதான் என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கையும் காணப்படுகிறது இல்லையா? அப்ப நாம மனிதர்களாய் நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில வந்து போகுது இல்லையா? பலவிதமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை அதை சோதிக்கிறது. அப்போ இந்த சூழ்நிலையில நாம் கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு வருகிற வேதனையா இருந்தாலும் சரி, பாரமா இருந்தாலும் சரி, சந்தோஷமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலை நம்ம என்ன பண்ணாது? சேதப்படுத்தாது. எப்படி? எப்பவுமே ஒரு மரம் வந்து அந்த தண்ணீர்கள் அண்டையில இருக்கும் பொழுது அந்த மரம் என்ன செய்கிறது? எல்லா நாளுமே என்ன செய்கிறது? அது கனி கொடுத்து கொண்டு இருக்கு. ஏன்னா அது எப்போ எங்க இருக்கு? தண்ணீர் அண்டையில இருக்கு. அதே போல நாம் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தரோடு கூட நாம் நடக்கும் பொழுது நமக்கு எந்த சூழ்நிலை நம்ம என்ன பண்ணாது? சேதப்படுத்தாது. யார் ஆண்டாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம் இல்லையா? யார் தேசத்தை ஆனாலும் நம்ம வந்து யார் வந்தாலும் யாருக்கு ஆண்டவர் இல்லையா? நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன். அப்போ நாம யாரை குறித்து நம்ம என்ன பண்ணணும்? எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணாது? சேதப்படுத்தாது இல்லையா? எந்த ஒரு காரியமும் நமக்கு எவ்வளவு சூழ்நிலைகளை நம்ம கடந்து வந்துட்டோம். உலகத்துல பலவிதமான சூழ்நிலைகளை, பலவிதமான ஆட்சியாளர்களை எல்லாருமே நம்ம கடந்துதான் வந்து கொண்டிருக்கோம். உலகத்துல பலவிதமான நிலைமைகளை நம்ம கடந்து வந்திருக்கோம். ஆனால் எதுவும் நம்ம என்ன பண்ணல இதுவரைக்கும் சேதப்படுத்தவில்லை இல்லையா? ஏன்னா நாம எங்க இருக்கிறோம்? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டு. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அருகிலே நாம் எப்பொழுதும் இருக்கிறோம். அவரோடு கூட நாம் இருக்கிறபடினால இந்த உலகத்துல எந்த ஒரு காரியம் என்ன பண்ணாது? நம்மை சேதப்படுத்தாது. எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மை சேதப்படுத்த முடியாது. நாம இதுக்கு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற, நம்ம எப்பொழுது யாரோடு கூட இருக்கணுமா? கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். நாம சந்திக்காத சூழ்நிலைகள் இருக்காது. சில வேலைகள் எவ்வளவு பலவீனங்களை சந்திக்கிறோம் இல்லையா? எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறோம், எவ்வளவு பாரங்களை சந்திக்கிறோம், எவ்வளவு நெருக்கடிகளை சந்திக்கிறோம் இல்லையா? இதெல்லாமே நம்ம என்ன பண்றோம்? கடந்துதான்
பார்த்து கொண்டிருக்கோம். ஆனால் ஒன்னே ஒண்ணுதான், நம்முடைய வாழ்க்கையில யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். இல்லையா? தண்ணீரிலே நாட்டப்பட்ட மரத்தை போல நாம் கர்த்தரோடு கூட இருக்கோம். இல்லையா? அதனால கர்த்தரை நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்களா? தண்ணீரிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறது. இல்லையா? நம்ம அந்த தண்ணீரிலே நாட்டப்பட்ட மரத்தினுடைய வேர் எங்க இருக்கும்? நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மரம் இருக்கு, ஒரு தென்னை மரம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம தண்ணி ஊத்திட்டே இருக்கோம்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஊத்துறதே கிடையாது. அது என்ன பண்ணுது தெரியுமா? அதே தன் வேர்களை எங்க தேடுதான்? தண்ணீர் அடையில தேடுதான். எங்க நமக்கு தண்ணி வரும், அது நம்ம ஒரு பாத்திரம் கழுவி விட்ட தண்ணியா இருந்தா கூட அந்த இடத்தை தேடி என்ன பண்ணுது? அது தண்ணீர் தன் வேர்களை விடுற. ஆச்சரியமா இருக்கும். மரம் எங்கேயோ இருக்கும், ஆனா தோண்டும் போது அந்த மரத்துடைய வேர் என்ன பண்ணுது? அந்த இடத்துல வருது. மரம் அங்க இருக்கும், ஆனா வேர் என்ன பண்ணும்? அது வேறொரு இடத்துல இருக்கும். ஏன்னா அது என்ன செய்கிறது? தனக்கான தண்ணீர் என்ன பண்ணுது? அது தேடி என்ன செய்கிறது? அந்த வேர்கள் அந்த எங்க தண்ணி எங்க கிடைக்கும் நமக்கு சொல்லி நம்ம ஆச்சரியமான ஒரு காரியம் கர்த்தருடைய சிருஷ்டிப்புல. இல்லையா? இவ்வளவுக்கும் இந்த மரம் வந்து எப்படிப்பட்ட மரம்னா தண்ணீர் கொடுக்கக்கூடிய மரம். இல்லையா? அதுக்கு நம்ம தண்ணி கொடுக்காமலேயே அது அவ்வளவு உயரத்துல அது என்ன செய்கிறது? அந்த அந்த தேங்காய் கூட தண்ணீரை வச்சிருக்கு. நேற்றைக்கு ஆஷு வந்து அவனுடைய சப்ஜெக்ட்ல ஒன்று, அதாவது நேற்றுக்கு அவனுக்கு எக்ஸாம் முந்தானத்து அவன் படிச்சுட்டு இருந்தான். அப்போ படிக்கும்போது அதில் அவன் அந்த ஒரு காரியத்தை படிக்கிறான். ஒரு கடவுள் என்பவர் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லும்போது, எங்கேயோ உயரத்துல இருக்கிற ஒரு மரத்துல, இவ்வளோ உயரத்துல இருக்கிற மரத்துல யாரோ எடுத்து தண்ணீர் ஊற்றினது போல என்ன செய்கிறது? அதற்குள்ள என்ன இருக்கா? தண்ணீர் இருக்கிறது. அப்ப அதுதான் யாரு? கடவுள். அவருடைய சிருஷ்டிப்பு. இல்லையா? எவ்வளவு ஆச்சரியம்! இதெல்லாம் மனுஷ ஞானத்துல பண்ண முடியுமா? இதெல்லாம் மனுஷன் உருவாக்க முடியுமா? ஒரு உயரத்துல இருக்க ஒரு மரத்துக்குள்ள தண்ணீரை ஊற்றி வச்சு மனுஷனா ஏறி தண்ணி ஊற்றி மூடி வைக்கிறான்? கிடையாது. அப்போ இவ்வளவு உயரத்துல இருந்து இங்க பூமியில எங்கேயோ தண்ணியை தேடி என்ன பண்ணுது அந்த மரம்? அதை உறிஞ்சி அவ்வளவு உயரத்துக்கு அந்த தண்ணீரை கொண்டு போய் அதை என்ன பண்ணுது? அந்த அந்த தேங்காய் என்ற ஒரு கனிக்குள்ள என்ன பண்ணுது? அந்த தண்ணீரை வச்சுட்டு மனுஷனுடைய காலத்தை என்ன செய்கிறது? தீர்க்கிறது. நம்ம யோசிச்சு பார்த்தா எவ்வளவு ஆச்சரியம்! எவ்வளவு ஒரு சிருஷ்டிப்பு மாதிரி இன்னொரு சிருஷ்டிப்பு இல்லை. கர்த்தர் எவ்வளவு அருமையாய் இதெல்லாம் மனுஷனா உருவாக்கணும் இல்லை. இல்லையா? இப்போ கர்த்தர் எவ்வளவு நேர்த்தியாய் படைத்திருக்கு. அப்போ அதனுடைய ஞானம் பாருங்க. எனக்கு ஒரு தண்ணீர் தேவைன்னா என்ன பண்ணுது? அது ஒரு தண்ணி இருக்கிற இடத்த தன் வேர்களை விடுகிறது. தன் வேர்களை விட்டு அது தேடி என்ன செய்யுது? அது அங்கிருந்து தண்ணீரை உறிஞ்சி எடுத்து தன் மரத்துக்கு கொண்டு போய் அந்த மரத்திலிருந்து என்ன செய்கிறது? அந்த கிளைகளுக்கு கொண்டு போய் அந்த கிளைகள் இருந்து அந்த இலைகளுக்கு அதனுடைய சத்தை கொடுத்து அதிலிருந்து என்ன பண்ணுதா? அந்த இலைகள் என்ன செய்கிறது? சூரியன் இடத்திலிருந்து அதனுடைய நன்மைகளை எடுத்து, சூரிய கதிலிருந்து நன்மைகளை எடுத்து இந்த அந்த மரத்துல அந்த இலைகள் இருந்து அது என்ன பண்ணுது? அதிலிருந்து அது என்ன செய்கிறது? ஒரு உணவை தயாரிக்குது. அந்த உணவை தயாரிக்கும் போது அதுல இருந்து பூ பூக்குது, காய் காய்க்குது, கனி கொடுக்குது. இல்லையா? அப்போ இது கர்த்தருடைய கிரியை. இங்க நம்ம பார்க்கும் பொழுது இந்த மரமே என்ன செய்கிறதுனா தன்னுடைய அந்த வேற கால்வாய்கள் ஓரமாய் விட்டு என்ன செய்கிறதா? அது எடுத்து அது கனியை கொடுக்கிறது, பலனை கொடுக்கிறது சொன்னார். நமக்கான ஒரு எப்பவுமே ஒரு ஆதாரம் யாரு? நம்முடைய ஆண்டவர். இல்லையா? அந்த மேசப்பா. அப்போ அவரை நம்ம எப்பொழுதும் சார்ந்து கொண்டு அவரை சார்ந்து நம்முடைய வேர்களை விடுகிற ஒரு மனத்தை போல நம்ம என்ன பண்ணணுமா? காணப்படணும். அவரிடத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதா இருக்க வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து நன்மை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளை அந்த வார்த்தைகளை நாம் புரிஞ்சு நாம் அதை நமக்கு பலனாய் எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? நாம் அந்த வார்த்தைகளின் மூலமாய் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். இல்லையா? அப்போ எதுக்கு இப்படி உட்காந்து கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா எதுக்காக? அந்த வார்த்தை எனக்கு பலனை கொடுக்க வேண்டும். இல்லையா? இதை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் நம்ம என்ன பண்றோம்? வார்த்தைகளை கேட்கிறோம். அப்ப நாம இந்த வார்த்தைகளை எப்படியாய் அந்த வேர்கள் தண்ணீர் அண்டைகளை கால்வாய்கள் ஓரமாய் தன் வேர்களை விட்டு அதனுடைய தண்ணீரின் பலனை
அது பலன் கொடுக்குதோ அப்படியாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சார்ந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்வோம், அவருடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்டு இந்த வார்த்தைகளின் மூலமாய் நாம் எப்படியா இருக்கணும், பலன் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது. அப்போ அவர் தண்ணீர் அண்டைகளில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறது. அல்லேலூயா. என்னவா உஷ்ணமே வர்றது தெரியாது. எங்க இந்த தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்ட மரத்துக்கு உஷ்ணம் என்பதே தெரியாது. அதோட இலை எப்படியா இருக்குமா, எப்பொழுதும் எப்படி இருக்குமா, பசுமையா இருக்கும். அல்லேலூயா. அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் என்று சொன்னால் ஒரு தொய்ந்து போகிற நிலைமை வராதபடிக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மை நடத்துகிறார். உலகத்திலே 1000 போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகள் நம்மை சேதப்படுத்தாதபடி எல்லா காலகட்டத்திலும் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்வாரா, பசுமையாய் மாற்றுவார். எப்போ சொல்லுங்க, எப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் செய்கிறாரா, நம்மை உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பார். அல்லேலூயா. எப்படி மாத்துறாரா, மழை தாட்சியான வருஷம், மழை குறைவுபடுகிற ஒரு சூழ்நிலை வந்தா கூட இது எப்பவுமே தண்ணீரங்களை இருக்கிறதுனால இந்த மரத்துக்கு என்ன இல்லை, மரத்துக்கு குறைவு கிடையாது இல்லையா. நான் அப்படியே பார்க்குறேன், மரத்துக்கு ஏதாவது குறைவு இருக்குமா? ஏன்னா அது எப்பவுமே தண்ணி, அதுக்கு மழை வந்தாலும் மழை பெஞ்சா எனக்கு என்ன, வெயில் அடிச்சா எனக்கு என்ன, உஷ்ணம் வந்தா குளிர் வந்தா எனக்கு என்ன, எதை பத்தி எனக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. ஏன்னா நான் எப்பவுமே இங்க இருக்கிறேன், தண்ணீர் அண்டையிலே இருக்கிறேன். அதனால எனக்கு எதை குறித்தும் கவலை இல்லை என்று சொல்லி அந்த மரம் என்ன செய்யும், எல்லா காலங்களிலும் அது பசுமையாக காணப்படும். ஒரே ஒரு காரியம் தான் முக்கியமா, நாம கர்த்தரண்டையிலே நாம் இருப்போமானால், நாம் கர்த்தரோடு கூட இருப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலுமே நம்மை ஆண்டவர் எப்படியாய் நடத்துவார், பசுமையாய். ஆமென். பசுமையாய். ஃபாதர் அழகான ஒரு பாட்டு பாடுவார், பசுமையான புல்வெளியில் அடுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்பவரே, என் மேய்ப்பரே, நல்லாயனே, எனக்கொன்றும் குறைவில்லப்பா. அல்லேலூயா. அவ்வளோ அருமையா இருக்கு அந்த பாட்டு. ஏன்னா அவரை நம்பி இருக்கும்போது என்ன பண்ணுவானா, நேர்த்தியாய் அவர் நடத்திட்டு இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒன்றும் குறைவில்லப்பான்னு சொல்ற அளவு நடத்தப்படுவாரு, நம்மை நடத்துவார். வரும் இந்த சொன்ன மாதிரி மழை தாட்சியான காலம் வரும், உஷ்ணம் வரும், எல்லா காலத்திலையும் வரும். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், அந்த மரம் எங்க இருக்குது, தண்ணீரண்டையில் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள் வரும். உலகத்துல இருப்போம்னா எல்லா சூழ்நிலைகளும் வரும். ஆனால் நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, என் ஆண்டவர் இருக்கிறார், என் கர்த்தர் இருக்கிறார், என் தேவன் இருக்கிறார். அவர் என்னை என்ன பண்ணுவாரு, நிச்சயமாய் கைவிடாமல் என்னை நடத்துவார். நம்பிக்கையோடு கூட நாம் காணப்படுவோம்னால் கர்த்தர் நிச்சயமாக எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நடத்துவார். அப்போ மழை தாட்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம் இங்கே வாசிக்கும் பொழுது மத்திய 18ஆம் அதிகாரத்தில் நம்ம இப்படியாக வாசிப்போம். 3-4 வசனங்களை வாசிப்போம். மத்திய 18, 3-4 வசனங்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை வழிநடத்தக்கூடிய, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்தக்கூடிய கர்த்தரை மாத்திரமே நம்ம என்ன பண்ணணுமா, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சார்ந்திருக்க வேண்டும். அப்படியாய் நாம் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் அவரை நாம் சார்ந்திருக்கும்
இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நமக்கு இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை படைத்ததின் நோக்கமே இந்த உலகத்துல வாழ்ந்து நம்ம மடிந்து போக வேண்டும் அல்லவா? இல்லை, இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மளை படைச்சதுக்கு நோக்கம் நம்ம எங்க வர்றதுக்கு தான், எங்க வர்றதுக்கு, பரலோகத்துக்கு வர்றதுக்கு இல்லையா? இப்போ நம்ம கேட்கலாம், அதுக்கு நம்ம ஆண்டவர் ஸ்ட்ரெயிட்டா பரலோகத்திலே படைச்சிருக்கலாமே இல்லையா? நம்ம பரலோகத்துக்கு வரணும்னா ஆண்டவர் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டா பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போன தானே ஆண்டவர் விரும்புறாரு. அப்போ இந்த பூமியில படைக்கிறதுக்கு பதிலாக நம்மளை என்ன பண்ணிருக்கலாம், பரலோகத்திலே படைச்சிட்டு இருந்தா நம்ம அப்படியே இந்த சூழ்நிலையெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம பரலோகத்திலே இருந்துச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளாக ஒரு கேள்வி வரும் இல்லையா? எதுக்கு இந்த உலகத்துல இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சூழ்நிலைகளை சந்திச்சு நம்ம எதுக்கு இதுக்கப்புறம் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதுக்கப்புறம் நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம நேரடியாகவே நம்மளை அப்படி கொண்டு போயிட்டா அப்படியே படைச்சிட்டு தான் நமக்கு நலமா இருந்திருப்பா நம்ம யோசிப்போம். ஆனால் கர்த்தர் எதையுமே ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு திட்டம் இல்லாமல் என்ன பண்ண மாட்டாரு, செய்ய மாட்டார் இல்லையா? அப்போ ஆண்டவர் இந்த பூமியிலே நம்மை மனிதர்களாய் ஆண்டவர் படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்ம இந்த பூமியிலே ஆண்டவர் நம்மை மனிதர்களாய் உண்டாக்கினதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்ம இந்த பூமியில இருக்கிற நம்ம எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில நம்ம லகுவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? சில நன்மை, சில காரியங்களை நாம அடைய வேண்டும் என்றால் சில சூழ்நிலைகளை சந்திச்சுதான் நம்ம என்ன பண்ணணும், கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அதே போல இங்கே ஆண்டவர் சில காரியங்கள் நம்ம உபாகமத்தில் வாசிப்பொழுது கூட 29 வசனத்துல மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்ப சில காரியங்களை கர்த்தர் மறைமுகமாய் வைத்திருக்கிறார். சில காரியங்கள் சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய அறிவுக்கு எட்டாதது. கர்த்தர் ஏன் இப்படி செய்யறாரு, ஏன் இப்படி நடத்துறாரு, நமக்கு என்ன பண்ணாது, சில காரியங்கள் தெரியாது. அப்ப அதை நம்ம போய் ஆண்டுகிட்ட ஆண்டவர் இப்படி செய்றீங்க நம்ம கேட்க முடியுமா? கேட்க முடியாது இல்லையா? அப்ப ஆண்டவர் சில காரியங்களை, சில திட்டங்களை எல்லாம் அவர் என்ன செய்கிறார், மறைமுகமானவர்களை வைத்திருக்கிறார். சில காரியங்களை அவர் தம்முடைய அறிவுக்கு ஏற்றபடிதான் அவர் என்ன பண்றாரு, அவர் அறிவுக்கு ஏற்றபடிதான் அவர் செய்வார். அப்ப இது நம்முடைய ஞானத்துல ஆராய்ந்து பார்க்க முடியுமா? முடியாது இல்லையா? இப்ப நாம யோசிக்கும் போது ஆண்டவர் என்ன நேரடியா என்ன பண்ணிடலாம், அப்படி நேரடியா தான் படைச்சார். யார? தூதர்களை. லூசியல் என்ற தூதனை ஆண்டவர் அப்படிதான் பரலோகத்திலேயே படைச்சார். பரலோகத்திலேயே அவன் மேன்மை தங்கினவனாய் படைத்தார். பரலோகத்திலேயே அவன் வாழறதுக்கு ஆண்டவர் படைச்சார். ஆனா அப்படி நேரடியா பரலோகத்திலேயே படைத்த அந்த தூதன் என்ன செய்தான், அவனுக்குள்ள என்ன வந்துச்சு, மேட்டிமை வந்தது. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அடுத்து படைக்கிற மனிதர்களை நம்மள என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், இந்த பூமியில படைச்சு நம்ம மனிதர்கள் என்பதை உணர வேண்டும். நம்முடைய பாடுகளை உணர்ந்து நம்முடைய சோதனைகளை நாம் சந்தித்து நமக்குள்ளே சில மோல்டை நம்ம மோல்ட் பண்ணப்பட வேண்டும் இல்லையா? ஆண்டு நம்மளை மோல்டு பண்ணி தான் என்ன பண்ணணும், பரலோகத்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா அங்க ஏற்கனவே இருந்த நமக்கு முன்னாடி படைக்கப்பட்ட அந்த தூதன், அந்த லூசியல் இன்னைக்கு பிசாசா இருக்கிறவன், அந்த லூசியல் என்ற லூசிஃபர், அவன் அப்படிதான் மகிமையா படைக்கும் போது எங்க படைச்சிட்டாரு ஆண்டவர், எங்க படைச்சிட்டாரு, பரலோகத்திலே படைச்சு. இப்ப நம்ம கேள்விக்கு பதில் வருது இல்லையா? அப்ப என்னைய ஆண்டவர் என்ன பண்ணிக்கலாம், இங்க படைச்சு இந்த சோதனைகள்லாம் சந்திச்சு நான் பரலோகத்துக்கு வர்றதுக்கு, என்ன பரலோகத்துக்கு வர்றதுக்கு தானே ஆண்டவர் படைச்சிருக்காரு. அப்ப என்ன பரலோகத்திலேயே படைச்சிருக்கலாம் என்ற கேள்விக்கு கூட ஒரு பதில் வருது இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, அவனை அங்கதான் படைச்சாரு, பரலோகத்திலேயே படைச்சு அவர் பக்கத்திலேயே தான் வச்சிருந்தார். அவர்கிட்ட அவருக்கு அடுத்த ஸ்தானத்துல தான் வச்சிருந்தார். ஆனா என்ன பண்ணுது, அவனுக்கு லகுவா கிடைச்சிச்சு இல்லையா அது பரலோகம். அதனால அவனுக்குள்ள என்ன வந்துச்சு, ஒரு பெருமை, ஒரு மேட்டிமை வந்து விட்டது. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அடுத்தது மனிதர்களை படைக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த பூமியிலே படைத்தார். மனிதனுக்கும் தேவனுக்குமான ஒரு இடைவெளி அங்க வந்துச்சு. அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் படைக்கும் பொழுது எல்லாவற்றும் நாம் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். ஆண்டவர் வசனம் தானே சொல்லுது, பூமியில நம்ம யாரை சார்ந்திருக்கணுமா, கர்த்தரை சார்ந்திருக்கணுமா. நம்முடைய செல்வத்தையோ, நம்முடைய பொருளாதாரத்தையோ, நம்முடைய ஆரோக்கியத்தையோ, இல்ல நம்முடைய ஞானத்தையும் நம்ம என்ன பண்ணிருக்க கூடாதான், சார்ந்திருக்க கூடாது. ஆனால் அவனுக்கு அது இருந்துச்சு. ஆண்டவர் நேரடியா அவனை பரலோகத்திலேயே வச்சதுனால அந்த லூசியலுக்கு என்ன வந்துச்சு, லூசிஃபருக்கு லூசியல அந்த என்ன பண்ணா,
வந்து திறமைகளை கொடுத்தார். நல்லா பாடுவான். அவளை போல இசை வாசிக்கக்கூடியவன், திறமையாய் பாடக்கூடியவனே கிடையாது. ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் அதை தான் செஞ்சுட்டு இருந்தான். அப்போ நல்லா திறமையாய் பாடுவன், இசையை வாசிப்பான். அவனை போல வசனம் சொல்லுது, அவனை போல அழகுள்ளவன் இல்லை. அந்த அளவுக்கு அவன் எப்படி இருந்தானா, பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகுள்ளவனா இருப்பான். அப்ப இதெல்லாம் அவனுக்கு கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது அவனுக்கு? அதுவும் இருக்கிற இடமா எப்படிப்பட்ட இடம், இருந்த இடமா எப்படிப்பட்ட இடம், பரலோகம் வேற. அப்ப அவன் நேரடியா இதெல்லாம் அவன் அந்த சூழ்நிலைகள்ல ஒண்ணுமே சந்திக்கல. அவன் கஷ்டத்தை, நெருக்கடி ஒண்ணுமே சந்திக்கல. அதுவும் இல்லாம அவன் இனிமேல் கொண்டு போகப்பட வேண்டியதில்லை பரலோகத்துக்கு, அங்கேதான் இருக்கிறான். அப்ப அவனுக்கு என்ன வந்துச்சு? அதனால மேட்டிமை வந்தது. கர்த்தர் அதனால அவனை தள்ளினார். அதுக்கு பிறகான மனிதர்களாக நம்ம என்ன செய்கிறார்? படைத்தார். இந்த உலகத்துல மனிதர்களை படைக்கும் போதே ஆண்டவர் பண்றாரு, அந்த சோதனை என்ற ஒரு காரியத்தை வைத்தார். பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாளை படைச்சார், எல்லாத்தையும் கொடுத்தாரு, அவங்களுக்கு எல்லா நன்மையும் கொடுத்தாரு. ஆனா அந்த இடத்துல ஒரு சோதனை ஆண்டவர் பண்றாரு, வச்சாரா இல்லையா? அவர் அதை கொடுக்காம வந்துக்கலாம்ல, சோதனை வைக்காம வந்துக்கலாம்ல, எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு என்ன தேவை? இதுக்கு மேல அவங்களுக்கு ஒரு சோதனை தேவையா? அந்த சோதனை அவசியமா? அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க என்ன பண்ணிருக்கலாம்? ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்து நல்லா சாப்பிட கொடுத்துருக்காரு. அவங்க கஷ்டப்பட வேண்டியது இல்லை, சந்தோஷமா இருக்க. கர்த்தர் வந்து பேசிட்டு போறாரு. ஆண்டவரே வந்து என்ன பண்ணுவாரா? பகலின் குளிர்ச்சியான வேலையில அவங்க வந்து சந்திச்சுட்டு போவார். அவங்களோட கூட ஒரு கான்வர்சேஷன் விசாரிச்சுட்டு போறேன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கா, இதெல்லாம் பேசிட்டு போவார். அப்போ ஆண்டவரும் வந்து அவங்க விசாரிச்சுட்டு போறாரு, அவங்களுக்கு என்ன குறை? ஆனாலும் அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாரு? ஒரு சோதனை வைக்கிறார். ஏனென்றால் அவர்கள் மனிதர்கள். அந்த இடத்துல அவங்க லூசிபரை போல ஆண்டவர் எல்லாவற்றையுமே அவர்களுக்கும் சோதனை இல்லாமல் ஆண்டவர் நடத்தி இருந்தா அவங்க என்ன பண்ணிருக்க முடியும்? அவங்க வந்து இன்னும் என்ன பண்ணுவாங்க? மனிதர்கள் என்ற கர்த்தரை அண்டி கொள்கிற அந்த சூழ்நிலை அவங்களுக்கு வராதுன்னு சொல்லிதான் கர்த்தர் செய்தார். அங்கே அவர்களுக்கு அந்த சோதனை, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி என்ற ஒரு சோதனை கர்த்தர் என்ன பண்ணாரு? அங்கே வைத்தார். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? சோதிக்கப்பட்ட அவன் யார் விழுந்தானோ அவனாலேயே என்ன பண்ணிட்டாங்க? லூசிபராலேயே என்ன பண்ணிட்டாங்க? சோதிக்கப்பட்டாங்க. அவனுக்கு என்ன இப்படி தள்ளினார்ல, அவன் அதே சோதனை வச்சு நான் என்ன பண்ணணும்? இவங்களையும் தள்ளணும்னு சொல்லிட்டு தான் அவன் என்ன பண்ணான்? வந்து மனிதர்களை என்ன பண்ணான்? ஆதாம் ஏவாளை வந்து என்ன செய்தான்? அவன் அந்த சோதனைகளை அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவர் எந்த காரியத்தை செய்யக்கூடாது ஒரு டெஸ்ட் வச்சாரோ அதுல அவர்கள் என்ன பண்ணாங்க? என்னை போலவே இவர்களும் மாற வேண்டும். புரியுதா நான் சொல்றது? என்னை போலவே இந்த மனிதர்களும் மாற வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? இந்த சோதனைக்கு நம்மை அந்த ஆதாம் ஏவாளை இரையாக்கி விட்டார். அதனாலதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதையெல்லாம் கடந்து நம்ம என்ன செய்கிறோம்? நம் பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். ஆனாலும் இந்த சோதனைகளை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? ஏசு கிறிஸ்து என்ற ஒரு பலனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். பிசாசு என்னதான் தந்திரங்களை செய்தாலும் நாம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாவற்றையும் ஜெயிக்கிறோம். ஆமென். அதனால ஏசப்பா மனிதனா வந்து நீங்க பார்க்கிற அதே சோதனைகளை நானும் சந்தித்து ஜெயிக்கிறேன். அதனால நீங்க என்ன முன்மாதிரியா வச்சு உங்களுக்கு வருகிற சோதனைகள்லாம் என்னை முன்வைங்க, என்ன வச்சுக்கோங்க, என்ன நினைவுபடுத்திக்கோங்க. நான் இவையெல்லாம் ஜெயிச்சேன் இல்லையா? நீங்களும் ஜெயிப்பீர்கள். போன வாரம் தான் பார்த்தோம் இல்லையா? கர்த்தர் நம்முடைய பலவீனங்களை குறித்து அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. அவர் சோதிக்கப்பட்டு என்ன பண்ணாராம்? பாவம் இல்லாதவராய் இருந்தபடினாலே அவர் சோதிக்கப்பட்டு நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறவராய். அல்லேலூயா. அதனால அவரை நாம் பலனாய் கொண்டிருக்கும் பொழுது நாம் பிசாசு நமக்கு கொடுக்கிற இந்த சோதனைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். நம் பொருளாதாரத்தையோ நம்முடைய ஞானத்தையோ இல்லை நம்முடைய பிரியபலத்தையோ நம்முடைய ஆரோக்கியத்தையோ நாம் சார்ந்திராமல் நாம் கர்த்தரையே சார்ந்திருக்கும் பொழுது நாம் நிச்சயமாய் கர்த்தருடைய பலனை பெற்றுக் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். எப்படி அதான் சொல்றாங்க, எப்படி ஒரு பிள்ளை ஒரு சின்ன குழந்தை அப்படியே ஒரு நம்பிக்கை வைக்குதோ, இல்லையா? எப்படி அது சொல்லுகிற காரியங்களை நம்பி இந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ளுகிறதோ அதே போல நாம் அவருடைய வார்த்தைகளை நம்பி நாம் அவரையே சார்ந்து அவரையே பற்றிக்கொண்டு அவரையே நம்பிக்கையாய் வைத்து நாம் வாழும் பொழுது கர்த்தர் இந்த உலகத்திலே நம்ம எல்லா விதத்திலும் என்ன செய்கிறார்? மேன்மை உள்ளவர்களாய் நிறுத்துவார். ஆமென். அதனால இந்த வேளையில நம்முடைய வசனம் சொல்லுகிற பிரகாரமாய்
இங்கே ஞானித்த ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யம் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுறது எவனும் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தரை குறித்தே, கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறதை குறித்தே என்ன பண்ணணுமா? மேன்மை பாராட்ட கடவன். நாமே இந்த வேளையிலும் என் மேன்மை யாரு? என் ஆண்டவர். அல்லேலூயா. என் ஞானம், என் ஆண்டவரின் செல்வம், என் ஆண்டவர் என் பலம், என் ஆண்டவரின் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் அவரை குறித்து மேன்மை பாராட்டும் பொழுது உலகத்தில் எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயித்து நாம் வெற்றி பெறுகிறாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். இந்த வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இந்த எல்லாவற்றிலும் ஜெயமுள்ளவராய் கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.